இந்த சிறுதானியத்தில் குதிரைவாலி அரிசியில் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாஸ்பரஸ், நார்ச்சத்து, கால்சியம் எல்லாம் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கொடுங்க. நான் 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு 4 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. ஊற வைக்க வேண்டாம். இப்போ இது வெந்துருச்சு. இது கேஸ் இறங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு சிறு தாளிப்பை போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேருங்க. அப்போ தான் வந்து கருகாமல் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ பாருங்கள், இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாதம் வெந்துருச்சு இந்த குதிரைவாலி அரிசி. இப்போ இதோட வந்து 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆறின திக்கான பால் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து இது கூட தயிர் சேர்த்து இந்த தாளிப்பையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு வச்சுடுங்க. அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.